ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைதராபாத் க்ரீன் சிக்கன். அதுக்கு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி நம்ம சிக்கனுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு இதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு புதினா வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை தண்ணி விடாமல் நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாங்க, நம்மளோட கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சிக்கனில் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு தயிர் வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பண்ணி வச்சு சிக்கன் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் எப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுது. இந்த ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதே பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் பாருங்கள். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பட்டர் உள்ள சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான ஹைதராபாத் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளோட சூடான சப்பாத்தியை நல்லா பிச்சு நல்லா நம்ம சிக்கன் கறியில் டிப் பண்ணி சிக்கன் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நம்ம சிக்கனு. சாப்பிட்டு பார்க்கலாம். வெரி டேஸ்டி. நீங்களும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.